அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சகோதரத்துவ மாநாட்டினுடைய பொதுக்கூட்டத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு இஸ்லாம் ஒரு பரிபூரணமான வாழ்க்கை திட்டம். இந்த தலைப்பு இன்றைய கால சூழ்நிலைக்கு தேவையான ஒரு தலைப்பாகும். ஒரு உண்மை இருக்கின்றது, அதை புரிந்து கொள்ளக்கூடிய முறைகளில் பலவிதமான வேறுபாடுகள் இருக்கலாம், அல்லது அந்த உண்மையை அணுகும் விதங்களில் வித்தியாசமான போக்குகள் கடைபிடிக்கப்படலாம். இருந்தாலும் அது உண்மை என்பதை எவராலும் மறுக்க முடியாது. உதாரணத்துக்கு, இன்றைக்கு சூரியன் தினமும் உதிக்கின்றது, இரவு பகல் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது, மரம் செடி கொடிகள் வளர்கின்றன, காய்க்கின்றன, கனிகின்றன, பிறகு ஒரு நாள் அது மடிந்து விடுகிறது. இதே போன்று இந்த உலகில் ஜீவராசிகள் பிறக்கின்றன, வாழ்கின்றன, மடிகின்றன. மனிதனும் பிறக்கின்றான். இந்த உலகில் அவன் கோபுரத்திலோ குடிசையிலோ வாழ்கின்றான். பிறகு என்றோ ஒரு நாள் அவன் மரணித்தும் விடுகின்றான். இப்படி எத்தனையோ விதமான நிகழ்வுகள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கின்றன. அன்பான சகோதரிகளே, இந்த தோற்றம், இந்த வாழ்வு, இந்த மறைவு போன்ற இந்த உண்மை நிகழ்வுகளை இந்த உலகில் யாரும் மறுக்கவில்லை. அதே போன்று இந்த உண்மை நிகழ்வுகளை யாராலும் மறுக்கவும் முடியாது. அப்படி எவரேனும் இந்த உண்மை நிகழ்வுகளை, சூரியன் உதிப்பதையும் இரவு பகல் மாறி மாறி வருவதையும் உயிரினங்கள் படைக்கப்பட்டு வாழ்ந்து மடிவதையும் எவரேனும் மறுத்தாலும் இவைகள் உண்மை இல்லை என்று ஒருபோதும் ஆகிவிடாது. இதே போன்ற ஒரு உண்மைதான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ற இந்த உண்மையை எவராலும் இந்த உலகில் மறுக்க முடியாது. ஆம் சகோதர சகோதரிகளே, இந்த உலகில் இறைவன் ஏராளமான படைப்பினங்களை படைத்தான், மனிதனையும் படைத்தான். மனிதன் வாழ்வதற்கான சகல வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகில் மனிதனுக்காக இறைவன் ஏற்படுத்தி தந்தான். இன்னும் இந்த மனிதன் இந்த உலகில் எவ்வாறு வாழ வேண்டும், இந்த இயற்கையோடு ஒத்து அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற வழிகாட்டுதலையும் இறைவன் இந்த மனித குலத்திற்கு வழங்கி இருக்கின்றான். சகோதர சகோதரிகளே, அந்த வழிகாட்டுதலுடைய பெயர்தான் இஸ்லாம். ஒரு மனிதன் வாழ்வதற்கான அத்தனை துறைகளுக்கும் இந்த இஸ்லாம் வழிகாட்டுகிறது. ஒரு மனிதனுடைய குடும்ப உறவுகளாக இருக்கட்டும், அவனுடைய பொருளாதார துறையாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்க விஷயமாக இருக்கட்டும், அவனுடைய ஆன்மீகமாக இருக்கட்டும், அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், இப்படி அத்தனை ஒரு மனித வாழ்க்கையினுடைய அத்தனை துறைகளுக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு மார்க்கம்தான் இஸ்லாம். இந்த இஸ்லாம் என்ற இந்த வழிகாட்டுதல் இந்த உலகில் வருவதற்கு முன்னால், அறிமுகப்படுத்துவதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மனித குலத்தினுடைய நிலை எவ்வாறு இருந்தது? குடம் குடமாக மதுபானங்களை குடித்து வந்தார்கள். குல பெருமைக்காக வாழவும் தயாராக இருந்தார்கள், சாகவும் தயாராக இருந்தார்கள். பெண்கள் மிகவும் மூர்க்கத்தனமான முறையில் நடத்தப்பட்டார்கள். ஒருவருடைய வீட்டில் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டது என்றாலே அவருடைய முகம் இருண்டு கருத்து அவமானப்பட்டுவிடும். உடனே அவர் அந்த பெண் குழந்தை தன்னுடைய வீட்டில் பிறந்ததை ஒரு அவமான சின்னமாக கருதி உடனே அந்த பெண் குழந்தையை உயிரோடு புதைத்து விடுவார். இப்படிப்பட்ட ஒரு மோசமான ஒரு காலகட்டம், பகைமையும் இனவெறியும் அடிமைத்தனமும் தலை விரித்தாடி கொண்டிருந்த ஒரு காலகட்டம் தான் இஸ்லாம் வருவதற்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை
இந்த சூழ்நிலை எப்படி மாறியது என்றால், இஸ்லாம் என்றைக்கு அவர்களிடம் அறிமுகப்படுத்தப்பட்டதோ அப்போது இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. தீமைகளை வேறறுத்தது இஸ்லாம். மனிதர்களிடம் மலிந்து கிடந்த பாவங்களை நீக்கியது இஸ்லாம். மனிதர்களை புனிதர்களாக மாற்றியது இஸ்லாம். ஒழுக்க பண்புகளை அடித்தளமாக கொண்ட ஒரு நல்ல சமுதாயத்தை உருவாக்கியது இஸ்லாம். அந்த அடிப்படையில் உருவானவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இப்படிப்பட்ட மூர்க்கத்தனமான ஒரு குணத்தில் இருந்த அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை தழுவியதற்கு பிறகு அவர்களுடைய ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சியாக இருந்தது. அவரைத்தான் நம்முடைய தேச தந்தை காந்திஜி கூறினார், இந்த இந்தியாவில் உமருடைய ஆட்சி நடைமுறைப்பட வேண்டும் என்று கூறினார். இப்படிப்பட்ட ஒரு சிறந்த பண்பாளராக மக்களை மாற்றியது இஸ்லாம். குடங்குடமாக மதுபானங்களை குடித்துக் கொண்டிருந்தவர்கள் இந்த மதுபானம் ஹராம் என்றவுடன், தடுக்கப்பட்டது, இறைவனால் தடுக்கப்பட்டது என்றவுடன் அந்த மக்கமா நகரினுடைய வீதிகளிலேயே மதுபானங்கள் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றார்கள். பெண் குழந்தைகளை இழிவாக கருதியவர்கள் எல்லாம் தங்களுக்கு பெண் குழந்தைகள் பிறக்காதா என்று ஏக்கத்துடன் காத்திருந்தார்கள். பெண் குழந்தைகள் தங்களுக்கு பிறப்பதை ஒரு நற்செய்தியாக அவர்கள் கருதினார்கள். இதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்லாம் பெண்களுக்கு கொடுத்த கண்ணியத்துவமும் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவமும் பெண்களை மதித்த விதமும் தான் தங்களுக்கு பெண் குழந்தை பிறக்காதா என்று காத்திருந்தார்கள். ஆம் சகோதர சகோதரிகளே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார், எவருக்கு பெண் குழந்தைகள் மட்டுமே பிறந்து அவர்களை அவர் நல்ல முறையில் வளர்ப்பாரோ அவர்கள் நரகத்தில் இருந்து பாதுகாப்பார்கள். இன்னும் கூறுகிறார்கள், எவருக்கு ஒரு மகள் பிறந்து அதை அவர் அவமானப்படுத்தி விடாமல், உயிரோடு புதைத்து விடாமல், ஒரு ஆண்மகனுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகளை விட இவருக்கு சலுகைகளுடைய விஷயத்தில் இவரிடத்தில் எந்த ஒரு வித்தியாசத்தையும் காட்டாமல் வளர்க்கிறாரோ அவருக்கு இறைவன் சொர்க்கத்தில் இடமளிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த வார்த்தைகள் தான் அவர்களிடத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது சகோதர சகோதரிகளே. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், இன்றைக்கு இருக்கக்கூடிய காலச்சூழல் இன்றைக்கு எவ்வாறு இருந்து கொண்டிருக்கின்றது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால், இஸ்லாம் வருவதற்கு முன்னால் அன்றைக்கு பெண்களுக்கு இருந்த இழிவான நிலையை விட மிகவும் ஒரு மோசமான நிலைதான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. பள்ளிகளில் படிக்க செல்லக்கூடிய மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை. அங்கு ஆபாசமும் தீமைகளும் மலைந்து கிடக்கின்றன. பெண்கள் வேலைகளுக்கு செல்லக்கூடிய இடங்களில் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட தகவல் தொடர்பு சாதனங்களான பத்திரிகைகள், தொலைக்காட்சிகள், இணையதளங்களில் இன்றைக்கு ஆபாசங்களும் தீமைகளும் மலிந்து கிடக்கின்றன. விளம்பரங்களிலும் போஸ்டர்களிலும் ஆபாசங்கள் மலிந்து கிடக்கின்றன. பெண்கள் இன்றைக்கு கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள், கேவலப்படுத்தப்படுகிறார்கள். இதனுடைய வெளிப்பாடுதான் ஓரிரு நாட்களுக்கு முன்னால் வேலூரில் நடந்த ஒரு சம்பவம். 6ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி பள்ளிக்கு சென்ற வேளையில் 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனால் கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்கின்றாள். இது மட்டுமா நடந்தது? ஒவ்வொரு நாளும் நாம் பத்திரிகைகளை விரித்தால் பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகள் இல்லாத நாட்களே இல்லை. MBBS படிக்க விரும்பிய சிறுமிக்கு சலுகை வாங்கி தருவதாக ஏமாற்றி அழைத்து சென்ற கற்பழித்த வாலிபவருக்கு 10 ஆண்டு ஜெயில் தண்டனை. போலீசாரால் 2 சிறுமிகள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார்கள். ஆசிரியரால் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை, தலைமை ஆசிரியரால் ஆசிரியர்களுக்கு பாலியல் தொந்தரவு, வரதட்சணை பிரச்சனைகள், காவல்துறை உயர் அதிகாரிகளால் அதற்கு கீழே பணிபுரியக்கூடிய பெண் போலீசாருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல், அங்கு பாலியல் தொந்தரவுகள், உயர் அதிகாரிகளால் அவர்களுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு பாலியல் தொந்தரவுகள், இப்படி ஏராளமாக நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம் சகோதரிகளே. ஒரு நாய் கூட ஒரு தெருவில் இருந்து இன்னொரு தெருவுக்கு சென்று விட்டு பத்திரமாக திரும்பி வர முடியும். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்
வெளியே சென்றுவிட்டு அவள் பத்திரமாக வீடு திரும்புவாளா என்பதில் பயங்கரமான கேள்விக்குறிகள் தான் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய பெண் சமூகத்தை பாதுகாக்கப்படுவதற்கான வழிகாட்டுதல்களை இஸ்லாத்தை தவிர எந்த மதங்களும் இன்றைக்கு வழங்கவில்லை. சகோதர சகோதரிகளே, இந்த 6ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்த அந்த மாணவன் கூறுகிறான், தான் இந்த செயலை செய்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? நான் என்னுடைய செல்போனில் ஆபாச படங்களை பார்த்தேன், எனவே நான் உணர்ச்சியால் தூண்டப்பட்டுதான் இந்த செயலை செய்தேன் என்று அந்த மாணவன் கூறுகிறான். ஆம் சகோதரிகளே, எனவேதான் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் இன்றைக்கு இந்த உலக மக்களுக்காக இறைவனால் போதிக்கப்பட்ட இஸ்லாம் குழந்தைகளுக்கு சிறு வயது முதலே அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதிக்க கற்றுக் கொடுக்கிறது. சிறு வயது முதலே இறைவனை பற்றிய அச்சத்தை அவர்களுக்கு ஏற்படுத்துவதற்கு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. உங்களுடைய குழந்தை 7 வயதை அடையும் போது அவர்களுக்கு தொழுகையை கற்றுக் கொடுங்கள் என்று இஸ்லாம் கூறுகிறது. ஏனென்றால் அந்த சிறு பருவத்திலேயே இறைவனை பற்றி அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்தில் பசுமர தாணி போல பதிந்து விடுமானால் அவர்கள் எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் அந்த இறைவனுடைய பயம் அவர்கள் தவறு செய்வதிலிருந்து அவர்களை பாதுகாக்கும். ஒழுக்க போதனைகளை இஸ்லாம் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூறுகிறது. உங்களுடைய பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளுங்கள் என்று. ஆம், இன்றைக்கு நடக்கக்கூடிய அத்தனை தீமைகளுக்கும் முக்கியமான ஒரு காரணம் தவறானவைகளை பார்ப்பது. இன்றைக்கு தொலைக்காட்சி பெட்டிகளை பார்த்தால் இன்றைக்கு நாடகங்களில் இருந்து சினிமாக்களில் இருந்து அத்தனையும் சிறு குழந்தைகளை கூட வழிகெடுக்கக்கூடிய ஆபாசங்கள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. எனவேதான் இஸ்லாம் பார்வைகளுக்கு ஒரு தடையை ஏற்படுத்த கூறுகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு கண்ணால் ஒரு தீமையை அவன் செய்தால் அது அவனுடைய கண் செய்யக்கூடிய விபச்சாரம். அவனுடைய காதுகளால் ஒரு தீமையை அவன் கேட்கும் போது அது அவனுடைய காது செய்யக்கூடிய விபச்சாரம் என்று இந்த மனித குலத்துக்கு கண்ணால் தீமையை பார்க்க கூடாது, காதால் தீமைகளை கேட்க கூடாது என்ற அழகான வழிகாட்டுதலை இஸ்லாம் இன்றைக்கு வழங்கி இருக்கின்றது. சகோதர சகோதரிகளே, அது மட்டுமல்லாமல் பெண்களை கண்ணியப்படுத்துவதற்கும் பெண்கள் பாதுகாப்பாக இந்த உலகில் நடமாடுவதற்காக பெண்களுக்கு இஸ்லாம் கூறுகிறது, குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. பெண்களே, அவர்கள் தங்களுடைய பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும், தங்கள் வெட்கஸ்தலங்களை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், தங்களுடைய அழகை வெளியில் காட்டாது இருக்கட்டும், அதிலிருந்து தாமாக வெளியில் தெரிகின்றவற்றை தவிர என்று இறைவன் கூறுகின்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு பெண்கள் சந்திக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகளுக்கு காரணம் இஸ்லாம் கூறக்கூடிய இந்த ஒழுக்கத்தை பேணாததல் தான். நமது மாநில தலைவர் கூறினார்கள், டெல்லியில் ஒரு மருத்துவ கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டார். ஆம், அன்றைக்கு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட போது நாடே கொதித்தெழுந்தது. பல சமூக ஆர்வலர்கள் இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்ததற்கு என்ன காரணம் என்று தங்களுடைய கருத்துக்களை பரிமாறினார்கள். அவர்கள் கூறியது என்ன தெரியுமா? இப்படிப்பட்ட நிகழ்வுகளுக்கு முக்கிய காரணங்களில் ஒன்று, பெண்கள் தங்களுடைய அழகை மறைத்துக் கொள்ளாமல் தங்களுடைய உடல் அழகை வெளியில் காட்டும் விதமாக செல்லக்கூடிய அரைகுறை ஆடைகள் தான் என்று கூறுகிறார்கள். எல்லாவற்றிற்கும் மேலாக மதுரை ஆதீனம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய இந்த ஃபர்தா என்ற உடைதான் பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்க முடியும் என்று கூறினார். அன்பிற்குரிய சகோதரிகளே, ஆம், இந்த ஃபர்தா பெண்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். இன்றைக்கு நடுத்தருவில் ஒரு பெண் ஃபர்தா இல்லாமல் ஆபரணங்களை அணிந்து கொண்டு செல்லும் போது நாளொன்றுமாக இன்றைக்கு பார்க்கிறோம், தங்கச் சங்கிலி பறித்து விட்டு சென்று விட்டான் என்று. என்னுடைய ஊரில் கூட ஒரு சில நாட்களுக்கு முன்னால் இப்படி ஒரு சம்பவம். ஒரு மாற்று மத சகோதரனுடைய கழுத்தில் இருந்து அவருடைய செயின் பறிக்கப்பட்டது ஒரு திருடனால். அவருடைய கணவர் கூறக்கூடிய விஷயம் என்னவென்றால், இதிலிருந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்க வேண்டுமானால் இஸ்லாமிய பெண்கள் அணியக்கூடிய ஃபர்தா தான் பெண்களுக்கு பாதுகாப்பினை கொடுக்க முடியும் என்று கூறுகிறார்கள். இப்படி யாராலும் மறுக்க முடியாத ஒரு இயற்கையான சட்டத்திட்டம் தான் இன்றைக்கு இஸ்லாம். சகோதர சகோதரிகளே,
ஆனால் இன்றைக்கு பல பெண்ணியவாதிகள் கூக்குரலிடுகிறார்கள், இந்த ஃபர்தா என்பது பெண்களுக்கு அடிமைத்தனம், பெண்களை இஸ்லாம் இந்த ஃபர்தா என்ற ஒன்றை போட்டு அவர்களை மூலையில் முடக்கி வைக்கிறது என்று கூக்குரலிடுகிறார்கள். நான் இவர்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன், சுதந்திரத்திற்கும் அடிமைத்தனத்திற்கும் இவர்கள் என்ன அளவுகோலை வைத்திருக்கிறார்கள்? அடிமைத்தனம் என்பது ஃபர்தா என்றும் சுதந்திரம் என்பது அரைகுறை ஆடையில் தான் இருக்கின்றது என்று இவர்கள் கூறுவார்களே, ஆனால் ஒரு பெண்ணிற்கு பாதுகாப்பையும் கண்ணியத்தையும் மதிப்பையும் கொடுக்க முடியாத அப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம் இந்த பெண் சமூகத்திற்கு அவசியமா? சகோதர சகோதரிகளே, நீங்களே பதில் கூறுங்கள். இப்படிப்பட்ட ஒரு கேடுகெட்ட சுதந்திரம் நமக்கு தேவைதானா? இது தேவையே இல்லை நமக்கு இப்படிப்பட்ட ஒரு சுதந்திரம். இதனால் பெண்கள் எதை சாதித்தார்கள்? நாளுக்கு நாள் பெண்கள் தன்னுடைய கண்ணியத்தையும் மானத்தையும் மரியாதையும் தான் இன்றைக்கு இழந்து கொண்டு இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, இன்னும் இந்த இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய உடலை மறைத்துக் கொள்ளக்கூடிய இந்த ஃபர்தா என்ற ஆடையை அணிந்து வருவதனால் இஸ்லாமிய பெண்களுக்கு எந்த ஒரு உரிமைகளும் மறுக்கப்படவில்லை. இஸ்லாமிய பெண்கள் எதில் முன்னேறாமல் இருந்து இருக்கின்றார்கள்? இந்த ஃபர்தாவினால் இஸ்லாம் கல்வி கற்பதற்குரிய உரிமையை கொடுத்திருக்கின்றது. இஸ்லாம் சொத்துக்களில் பெண்களுக்கு உரிமையை கொடுத்திருக்கின்றது. திருமணம் முடிக்கக்கூடிய உரிமையை கொடுத்திருக்கின்றது. கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள் ஏற்படும் போது விவாகரத்து செய்யக்கூடிய உரிமையை இஸ்லாம் கொடுக்கின்றது. ஒரு பெண்ணிற்கு அவசியமான ஒரு சூழல் ஏற்படும் போது இந்த ஃபர்தாவை, இந்த கண்ணியமான உடையை அணிந்து கொண்டு அவள் வேலைக்கு செல்வதற்கு கூட இஸ்லாம் என்ன செய்தது கிடையாது, தடை விதித்தது கிடையாது. இதற்கு வரலாறுகள் இன்றைக்கு சான்றாக இருக்கின்றன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் இந்த ஃபர்தா என்பதை அணிந்து கொண்டுதான் பெண்கள் யுத்த களங்களுக்கு சென்று அங்கு போரில் காயம்பட்டவர்களுக்கு மருத்துவம் செய்யக்கூடிய நர்ஸாகவும் டாக்டர்களாகவும் அந்த பெண்கள் பணியாற்றி இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, அதே போன்றுதான் இறை தூதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெண்கள் இந்த ஃபர்தாவை அணிந்து கொண்டுதான் பல ஆலோசனைகளை வழங்கி இருக்கின்றார்கள். இந்த ஃபர்தாவை அணிந்து கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கல்வி அறிவை பெற்று மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்களாகவும் ப்ரொஃபசர்களாகவும் பெண்கள் திகழ்ந்து இருக்கின்றார்கள். சகோதர சகோதரிகளே, ஆக இந்த ஃபர்தா என்பது ஒருபோதும் பெண்களை அடிமைப்படுத்தது கிடையாது. பெண்களுக்குரிய எந்த சுதந்திரத்தையும், பெண்களுக்கு தேவையான எந்த சுதந்திரத்தையும் இஸ்லாம் மறுத்தது கிடையாது. சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் சில நிகழ்வுகள் இதற்கு சான்றுகளாக இருக்கின்றது. அதாவது எகிப்தில் சர்வாதிகாரியான ஹொஸ்னி முபாரக்கினுடைய அந்த சர்வாதிகார ஆட்சிக்கு சாவுமணி அடித்தது யார் என்றால் இந்த ஃபர்தா அணிந்த ஒரு பெண்ணான 26 வயதான பெண்ணான அஸ்மா மஹபூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் தான். ஒரு சமூகத்தினுடைய புரட்சிக்கு இந்த ஃபர்தா என்ற உடை ஒருபோதும் பெண்ணுக்கு தடையாக இருந்தது கிடையாது. அதே போன்று பாகிஸ்தானை சார்ந்த ஆஃபியா சித்திகா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி, நியூமராலஜியிலே அந்த பெண்ணு ஒரு உயர்ந்த ஒரு பட்டத்தை பெற்ற ஒரு பெண்ணு. அவர்களுடைய படிப்பிற்கு, அவர்களுடைய கல்விக்கு இந்த ஃபர்தா ஒரு தடையாக இருந்தது கிடையாது. சகோதரிகளே, ஆக இன்றைக்கு பெண்களுக்கு இந்த ஹிஜாபின் மூலம் எந்த உரிமைகளும் இன்றைக்கு மறுக்கப்படவில்லை. அதே போன்று இன்றைக்கு பெண்கள் வரதட்சணை கொடுமைகளால் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த நாட்டில் ஒவ்வொரு மணி நேரத்திற்கும் ஒரு பெண் வரதட்சணை கொடுமையால் மரணித்துக் கொண்டிருக்கின்றார். 2012 மட்டும் 8233 வரதட்சணை மரணங்கள் இந்த இந்திய நாட்டிலே நடந்து இருக்கின்றன. இன்னும் இந்த வரதட்சணை கொடுமைகளால் ஏராளமான முதிர்கன்னிகள் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். தங்களுக்கு திருமணம் நடக்கவில்லையே என்று எத்தனையோ பெண்கள் இன்றைக்கு வழிதவறி போயிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட இந்த பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு மதமும் தீர்வினை அளிக்கவில்லை. இதற்கு தீர்வளித்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். சகோதரிகளே, வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையில் கூறும்போது, நீங்கள் பெண்களுக்கு அவர்களுக்குரிய மகர் தொகையை கொடுத்து அவர்களை மணமுடியுங்கள் என்று இறைவன் வலியுறுத்தி கூறுகின்றான். சகோதர சகோதரிகளே, ஆக நாம் ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த இஸ்லாம் என்ற இந்த மார்க்கம் ஒரு மனிதனால் சொல்லப்பட்டது கிடையாது. ஏக இறைவனால் இந்த மனித குலத்துக்கு வழங்கப்பட்ட ஒரு முழுமையான, ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். இந்த வாழ்க்கை திட்டம் எங்கெல்லாம் கடைபிடிக்கப்படவில்லையோ, எங்கெல்லாம் இந்த வாழ்க்கை திட்டம் நடைமுறைப்படுத்தப்படவில்லையோ
அங்கே பல பிரச்சனைகளை மனிதகுலம் சந்தித்தே தீரும். இதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. அதே போல இந்த வாழ்க்கை திட்டம் பயன்படுத்தாத அந்த நேரத்தில் அங்கு பிரச்சனைகளும் குழப்பங்களும் ஏற்படும் போது அதை தடுப்பதற்கும் அதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்கும் ஒரே தீர்வு என்னவென்றால் இஸ்லாம் கூறக்கூடிய நீதியும் தண்டனையும் தான். இன்றைக்கு பார்க்கிறோம், இந்த நாட்டில் இயற்றப்படக்கூடிய சட்டங்களினால் குற்றங்கள் குறைந்திருக்கின்றதா? பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கின்றதா? கொலைகள் குறைந்து இருக்கின்றன? கொள்ளைகள் குறைந்து இருக்கின்றனவா? நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது என்ற புள்ளி விவரங்கள் தான் இன்றைக்கு இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. காரணம் என்னவென்றால் இன்றைக்கு சரியான சட்டம் இல்லை. சட்டம் என்பது ஒரு ஓட்டை உடைய ஒரு பானை போன்று, அந்த ஓட்ட வழியாக எங்க போனாலும் வெளியே வந்து விடலாம் என்ற ஒரு நிலைதான் இன்றைக்கு இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம், மனிதனால் எழுதப்பட்ட சட்டம் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் இஸ்லாம் கூறுகிறது, ஒரு மனிதன் திருடினால் அவனுடைய கை வெட்டப்பட வேண்டும். அவன் விபச்சாரம் செய்தால், அவன் ஒரு திருமணமான ஒரு ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்யும் போது அவர்களை கொலை செய்ய வேண்டும். ஒரு திருமணம் ஆகாத ஆணோ பெண்ணோ விபச்சாரம் செய்யும் போது அவர்களில் சாட்டையால் அடிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. இந்த சட்டங்கள் கடுமையானவை என்று இன்றைக்கு கூறுகின்றார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்டின் சட்டங்களால் ஏதேனும் ஒரு பயன் இன்றைக்கு இருக்கின்றதா சகோதர சகோதரிகளே? நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு நாட்டில் போடப்பட்டிருக்கக்கூடிய சட்டங்களினால் எந்த ஒரு பலனும் இன்றைக்கு என்னது இல்ல. அப்ப நம்ம ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒரு பொருளை ஒரு மனிதன் புதிதாக கண்டுபிடிக்கின்றான். அப்ப அந்த கண்டுபிடிக்கக்கூடியவனுக்கு தான் பொருளை பற்றி நன்கு தெரியும். இதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும், இதில் ஏதேனும் பழுதுகள் ஏற்பட்டால் இதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும், இன்னும் இது நீண்ட காலம் உழைப்பதற்கு இதில் எந்தெந்த பாகங்களை பொருத்த வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவன், அதை உருவாக்கியவன். அதே போன்றுதான் இந்த மனித சமூகத்தை உருவாக்கியவன் ஏக இறைவனாகிய அந்த அல்லாஹ். அந்த அல்லாஹ்வுக்கு தெரியும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன தண்டனைகளை கொடுத்தால், என்னென்ன சட்டங்களை இவனுக்கு கூறினால் இவன் அலட்சியமாக செல்வான், கண்டுகொள்ளாமல் செல்வான், தீமைகள் தலை விரித்தாடி கொண்டு இருக்கும் என்பதை நன்கு அறிவான். எனவேதான் இப்படிப்பட்ட இந்த சட்டங்களை, இந்த கடுமையான சட்டங்களை அவனுக்கு கூறும் போதுதான் இந்த மனிதன் தவறுகளில் இருந்து தன்னை திருத்திக் கொள்ள முடியும். இன்றைக்கு பாருங்கள், இது நடைமுறைப்படுத்தக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் இன்றைக்கு எல்லோரும் கைகள் வெட்டப்பட்டா அலைந்து கொண்டிருக்கின்றார்கள், அல்லது அனைவரும் கொலை செய்யப்பட்டு கொண்டா தினமும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் இருக்கிறது என்றவுடனே அந்த நாடுகளில் குற்றங்கள் குறைந்து விட்டன. இப்படிப்பட்ட இந்த சட்டங்கள் நம்மளுடைய நாட்டிலும் அமல்படுத்தப்படுமானால், இந்த மனித குலத்திற்கு கொடுக்கப்படுமானால், நாளுக்கு நாள் இன்றைக்கு அதிகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தவறுகளை குறைக்கலாம். ஏனென்றால் இஸ்லாம் என்பது ஒரு மனிதனால் கூறப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம் அல்ல, இது இறைவனால் கூறப்பட்ட ஒரு வாழ்க்கை திட்டம். அதே போன்று இஸ்லாம் தான் மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக் கொடுக்கின்றது. ஏனென்றால் இன்றைக்கு தீண்டாமைகளும் ஜாதி வெறி கொடுமைகளும் நாளுக்கு நாள் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கின்றன. தீண்டாமை கொள்கையினால் இன்றைக்கு உயர் ஜாதி கொள்கையில் உள்ளவர்கள் தாழ்த்தப்பட்டவர்களை கோயிலுக்குள் அனுமதிப்பதில்லை. இன்றைக்கு ஒரு தீண்டத்தகாதவர் என்பதனால் அவரை என்று கூறி அவருக்கு ஒரு டீ கடையில கூட இன்னைக்கு தனியான பாத்திரங்களை இன்றைக்கு கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் செருப்பணிய கூடாது, உயர் ஜாதியினர் முன்னிலையில் அவர்கள் உட்காரக்கூடாது. இப்படி மனிதனை இன்றைக்கு மிகவும் கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் இந்த நூற்றாண்டிலும் இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னைக்கு நாங்கள் இந்து மதம் என்று கூறினாலும் இந்து மதத்தில் ஏராளமான பிரிவுகள், கிறிஸ்தவ மதம் என்று கூறினாலும் ஏராளமான பிரிவுகள். அதில் உயர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கண்ணியம் இருக்கிறது. என்னதான் அவர்கள் படித்தாலும் கூட. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரியிடம் ஒரு போலீஸ் அதிகாரி கூறி வருத்தப்படுகிறார், நான் ஒரு அரசாங்க உத்தியோகத்தில் ஒரு போலீஸாக நான் இருக்கின்றேன், ஆனால் நான் ஒரு எஸ்சியாக இருக்கின்றேன் என்ற ஒரே காரணத்தினால் எனக்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் கூட என்னை மதிப்பதில்லை.
என்னுடைய இந்த போஸ்டுக்கு யாருமே எனக்கு மரியாதை தருவதில்லை. நான் என்னதான் படித்தாலும் நான் ஒரு எஸ்சி, நான் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதி என்ற ஒரு நிலையினால் நான் மிகவும் தனிப்பட்ட ரீதியில் இந்த சமுதாயத்தில் நான் பார்க்கப்படுகிறேன் என்று இன்றைக்கும் வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது சகோதர சகோதரிகளே. இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்த ஒரே மார்க்கம் இஸ்லாம் தான். இறைவன் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், யா அய்யுஹன்னாசு இன்னா ஹலக்னாக்கும் மின் ஸக்கரின் வ உன்ஸா வஜஅல்னாக்கும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். அல்லாஹ் கூறுகிறான் 49வது அத்தியாயத்தில் 13வது வசனத்திலே கூறுகின்றான், மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம். மேலும் நீங்கள் ஒருவருக்கொருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை பல கிளைகளாகவும் பல கோத்திரங்களாகவும் நாம் ஆக்கினோம். அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர் யார் என்றால், யார் உங்களில் பயபக்தி உடையவராக இருக்கிறாரோ அவர்தான். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான், உங்கள் யாவரையும் நாம் ஒரே ஆத்மாவில் இருந்தே படைத்தோம். அப்ப இறைவனிடத்தில் எந்த ஒரு ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை. ஆனால் இன்றைக்கு கடவுளுடைய பேராலே மனிதர்களை இன்றைக்கு கூறு போட்டு வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கின்றோம் சகோதர சகோதரிகளே. இப்படி இஸ்லாம் மனித வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விதமான வழிகாட்டுதல்களையும் திட்டத்தையும் இன்றைக்கு வழங்கி இருக்கின்றது. ஆனால் இப்படிப்பட்ட இந்த மார்க்கத்தினுடைய வளர்ச்சியினை இதை தடுப்பதற்காக வேண்டியும், இந்த இஸ்லாத்தை குறை கூற வேண்டும் என்பதற்காக வேண்டியும், இந்த இஸ்லாத்தை நோக்கி பலவிதமான சவால்களும் பிரச்சனைகளும் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கின்றது. இன்றைக்கு நமக்கெல்லாம் தெரியும், இன்றைக்கு மதமாற்ற தடை சட்டம், அப்படிதானே? இன்றைக்கு ஒரு மதமாற்ற தடை சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் விட்டு இருக்கின்றது. யாரும் யாரையும் எந்த மதத்தில் இருந்தும் இன்னொரு மதத்திற்கு மாற்றக்கூடாது. அது மட்டுமில்ல, இந்துக்களில் இருந்து முஸ்லிம்களில் இருந்து இந்துக்களாக ஆகக்கூடியவர்களுக்கு 5 லட்சமும், கிறிஸ்தவத்தில் இருந்து இந்துக்களாக ஆகக்கூடியவர்களுக்கு 2 லட்சமும் என்று கூறக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாருங்கள் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு நாட்டில் எவ்வளவு பிரச்சனைகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்குது. ஒரு பக்கம் பெண்கள் நாளுக்கு நாள் பாலியல் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னொரு பக்கம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் இலவச கருத்தொடை என்ற பெயரில் இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய கவனக்குறைவால் எத்தனை பெண்கள் மரணத்தை சந்தித்தார்கள். தர்மபுரி மாவட்டத்திலே அரசாங்க ஆஸ்பத்திரியிலே எத்தனை பச்சிளம் குழந்தைகள் மரணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். இப்படி ஏராளமான பிரச்சனைகள், விலைவாசி உயர்வு, இப்படி நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கிறது. இவர்கள் ஆட்சியில் வந்தவுடன் மக்களுக்கு ஏதாவது பலனான ஒன்றை செய்வார்கள் என்று பார்த்தோமானால் அங்க ஒண்ணுமே கிடையாது. இவர்களுடைய பிரச்சனை எல்லாம் மதமாற்ற தடை சட்டத்தை எப்படி கொண்டு வர்றது, பகவத்கீதையை எப்படி உலக பொதுமுறையாக ஆக்குவது, எப்படி ஒரு இந்துத்துவ கொள்கையை இந்த நாட்டில் புகுத்துவது, இப்படிதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது. இவர்கள் நினைக்கின்றார்கள் இந்த இஸ்லாத்தை நாம் அழித்து விடலாம் என்று. அதாவது ஒரு உதாரணம் கூறுவார்கள், காய்த்த மரத்தில் தான் கல்லடிபடும். அதே போன்றுதான் இஸ்லாம் ஒரு பரிபூரணமான ஒரு வாழ்க்கை திட்டம். இதை எதிர்ப்பதற்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் ஒரு காட்டாற்று வெள்ளம் வந்து கொண்டிருக்கின்றது. அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுப்பதற்கு எவ்வளவு அணைகளை போட்டு தடுத்தாலும் அந்த காட்டாற்று வெள்ளத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது. அதே போன்று இவர்களால் இந்த இஸ்லாம் என்ற இந்த ஜோதியினை என்ன நினைத்தாலும், எத்தனை தடைகளை இவர்கள் போட்டாலும் இஸ்லாம் வளர்வதை இவர்களால் தடுத்து நிறுத்தவே முடியாது என்பதை நான் உறுதியாக கூறுகின்றேன் சகோதர சகோதரிகளே. ஏனென்றால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகிறான், அல்லாஹ்வினுடைய ஒளியினை சிலர் வாயால் ஊதி அணைக்க முயல்கிறார்கள், நிராகரிப்போர் வெறுத்த போதிலும் அல்லாஹ் தனது ஒளியினை முழுமைப்படுத்துவனே ஆவான் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹ்வுடைய ஒளியினை யார் நினைத்தாலும், இஸ்லாம் என்ற இந்த ஒளியினை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. எனவே எனதருமை சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தின் அடிப்படையில் இறைவனின் பிரகாசமான இஸ்லாம் என்ற இந்த பரிபூரணமான இந்த வாழ்க்கை திட்டத்தை பட்டி தொட்டி எல்லாம் நாம் பரப்பிடவும், இன்னும் இந்த பிரகாசம் இங்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கும் கிடைக்க வேண்டும் என்றும்
நான் பிரார்த்தித்தவளாக எனது உரையை நான் நிறைவு செய்கின்றேன். ஆகிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.